நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பாயும்புலி தமிழ் இணையதள தொலைக்காட்சி. நீ உண்மையான சங்கரை காதலிச்சிருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும்? எவன் சொன்னாலும் நான் எவனுக்கு வேணாண்டா திருமாரி சொன்னா என்ன, யார் சொன்னா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், சங்கரை நான் உயிர் நினைக்கிறேன். அப்ப நான் மனசால நான் சாகுற வரைக்கும் நான் சங்கர் கூட தான் வாழ்வேன். அவன் என் உயிரோட என் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காரு, என் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் காதல். இந்த காதல் ஒன்றை இருந்துச்சா? காமம் தான் இருந்திருக்கு. குளத்தூர் மணி தியாகு, உங்களுக்கு என்ன, நீங்க என்ன நீதிபதிகளா? உச்ச நீதிமன்ற நீதிபதிகளா? நீங்க 2 பேர் நீங்க விசாரிக்கிறீங்க. ஒரு கருக்கலப்பி பண்ணிருக்கீங்க, சட்டவிரோதமா ஒரு கொலை பண்ணிருக்கீங்க. இந்த நாட்டுல இதெல்லாம் கேட்கறதுக்கு எவனுக்கு துப்பு இல்ல. ஒரு கருக்கலப்பி பண்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எவிடன்ஸ் கதிரெல்லாம் எங்க போனாரு? இன்னைக்கு ஆளவே காணோம். கல்யாணம் பண்ணி விட்டுட்டு அதோட ஓடி போயிட்டாரா? என்ன சோகத்துல இருக்காரு அவரு? என்ன சோகத்துல இருக்காரு அவரு? அவரோட நியூஸே வெளியே வர மாட்டுது. இவங்க 2 பேர் தானே அடிப்படுது. ஏன் நீங்க தானே அந்த பிள்ளைய கூட்டிகிட்டே தெரிஞ்சீங்க? இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு என்ன நீதி சொல்ல போறீங்க? தோழர் தியாகு, நீங்க உங்க மனைவி கூட ஒழுக்கமா வாழ முடியும். நீங்க எப்படி ஊர் பஞ்சாயத்து பேசுறீங்க? இப்ப நான் உட்காந்து பேசுறேன்னா என் குடும்பத்தை நல்லா வச்சிருந்தா தான் நான் ஊர் பஞ்சாயத்து பேச முடியும். உன் குடும்பமே ரோட்டை உட்காந்து தர்ணா பண்ணிக்கிட்டு இருக்கு. தாமரைன்னு சொல்லி ஒரு புரட்சிகர பெண்ணு, ஒரு பாடலாசிரியர், எத்தனை நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த பெண்ணவே நீ ரோட்ல உட்கார வச்சிருக்க. நீ எப்படி ஒரு பெண்ணுக்கு நியாயம் சொல்ல முடியும்? கௌசல்யாவுக்கு நான் சொல்றேன், நான் உனக்கு அப்பா மாதிரி தான். நீ என்கிட்ட வா, உனக்கு எல்லாம் நல்லது நான் பண்ணி வைக்கிறேன். உன் கூட இருக்கிறேன், எவனும் உனக்கு நல்லது பண்ண மாட்டான். உன்னை ரோட்ல கொண்டு போய் வித்து உன்னை விபச்சார விடுதலை விற்கிறதுக்கு தயங்காத கூட்டம் அந்த கூட்டத்தோட நீ உட்கார்ந்து இருக்க. தயவு செய்து உன் அப்பா மாதிரி நான் சொல்றேன், என்கிட்ட வந்துரு. வணக்கம் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து முக்கியமா பேசப்படக்கூடியது இடைத்தேர்தலோ இல்லையோ, கௌசல்யாவுடைய திருமணத்தை பத்தி எல்லாருமே எல்லா தரப்புலையும் பேசுறாங்க. கௌசல்யா திருமணத்தை பத்தி உங்களுடைய கருத்து? கௌசல்யா திருமணம் என்பது ஒரு நாடக காதல்னு சொல்றாங்கல்ல, நாடக காதலுடைய ஆணி வேறே கௌசல்யா தான். ஏன்னா இன்னைக்கு கௌசல்யா கிட்ட காதல் இல்லை அப்படின்றத நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிறோம். இந்த காதல் எப்படிப்பட்டதுன்னா, யார் எது சொன்னாலும் காதல இரும்ப காய்ச்சி ஊத்துன மாதிரி இருப்பாங்க எல்லாரும். யார் அப்பா சொன்னா கேட்க மாட்டாங்க, அண்ணன் சொன்னா கேட்க மாட்டாங்க, அது யாருக்கு உறவினர் சொன்னா கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிறது அந்த பையன் மேல இருக்க அந்த இச்சை, அது மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த காதல்னு சொல்லக்கூடிய அந்த காமம் தான் இருக்குமே தவிர வேற எதுவும் இருக்காது. இன்னைக்கு அந்த பிள்ளையோட காமம், காதல் என்று சொல்லக்கூடிய காமம் ஒரு குடும்பத்தை அழைச்சிருச்சு. அன்னைக்கு அவங்க குடும்பமே சேர்ந்து சொன்னாங்க, இந்த பையன் வேணாம் அப்படின்னு சொல்லி 3 மாசம் கெடு கொடுத்தாங்க. போய் வீட்டில் போய் பேசினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. செஞ்சும் அந்த பிள்ளை கேட்கல. காரணம் அது காதல் இல்ல, காமம்னு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவ்வளோ பேர் சொல்லியும் கேட்காம ஒரு பையனை காதலிச்சு அவனை கல்யாணம் பண்ணி அந்த பையனை கொலை செத்தும் போயிட்டான். அந்த குடும்பம் ரோட்ல போயிருச்சு, இந்த குடும்பமும் ரோட்ல போயிருச்சு. உங்க அப்பா, அவன் அந்த பெண்ணோட அப்பா தூக்கு தண்டனைக்கு போறாரு. ஆனா இன்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒரு திருநங்கை அந்த பிள்ளைக்கு சொல்லுது, ஏமா இந்த பையன் நல்லவே இல்லை, இந்த பையன் என்கிட்டயே உடல் உறவு கொண்டவன், என் கூடயே தப்பா நடந்துக்கிருக்கேன். இப்போ ஒரு பிள்ளைக்கு கர்ப்பப்பை இருக்கிறதுனால அவளை கூட்டு விசாரிக்கிறீங்க, ஏன் நான் ஒரு திருநங்கையினால என்னை கூட்டு விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி தன்னுடைய 3ஆம் பால் ஒரு பெண் அந்த மக்கள் இடத்துல கேள்வி வைக்குது. இதெல்லாம் நம்ம வெக்கு தலை குனியணும். முதல்ல ஒரு பெண்ணுக்கு இறக்கப்பட்ட ஒரு இழப்பு, ஒரு 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 பெரிய பேரிழப்பு இந்த திருநங்கைக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு பெண்ணுக்கு கூப்பிட்டு கொடுக்கிற நீதியை ஏன் அந்த திருநங்கைக்கு இவங்க கூப்பிட்டு பேசல? ஒண்ணு. இன்னொன்னு, இவ்வளவையும் சொல்லியும் அந்த பிள்ளை நான் சக்தியை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னா இதுல எங்க காதல் இருக்கு? காமம் தான் இருக்கு. அப்ப ஒருத்தன் கெட்டவன் ஒரு பெண்ணை கர்ப்பமாக்கிருக்கான், பல்வேறு பிள்ளைகளோட தொடர்பு வச்சிருக்கான். என்கிட்ட ஒரு திருநங்கிட்ட கூட அவன் வந்திருக்கான், தன்னுடைய இச்சையை தனிச்சிருக்கான். அவன் வாழ்ந்தவன், அவன் பெரியாரா வாழ்ந்தவன். இந்த 72 வயசுல கல்யாணம் பண்ணா இருப்பாருங்க, அந்த மாதிரி பெரியாராவே அந்த கொள்கையை முழுசா உள்வாங்கினவன். பெண்ணிடத்துல பெண்மையை அனுபவிக்க மட்டும்தான் சொன்ன அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கினவன் அப்படின்னு நான் சொல்லியும் அந்த பெண் அவனை கல்யாணம் பண்ணிருக்கு அப்படின்னா இதுல காதல் எங்க இருக்கு? காமம் தான் இருக்கு. புரிஞ்சுக்கிறோம். இந்த காமம் வந்துருச்சுன்னா, காதல் என்று சொல்லக்கூடிய இந்த காமம் வந்துருச்சுன்னா யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா சொல்லி கேட்கல, அந்த குடும்பம் அழிஞ்சு போச்சு. இந்த திருநங்கை சொல்லியும் கேட்கல, இந்த பிள்ளை இப்ப அழிஞ்சு போனான். இப்ப நீ உனக்கு மறுமணம் பண்ணிக்க வை அப்படின்னு சொல்லி நான் தான் இந்த ஊடகத்து வாயில சொன்னேன். அவங்க மறுமணமே பண்ணி வச்சாங்க. ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட அதுக்கப்புறமாவது யோசித்து அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிருக்கமா? இன்னைக்கு ஊடகம் ஊர் ஊரா சிரிக்கிற அளவுக்கு அந்த பிள்ளை வாழ்க்கை இருக்கு.
இந்த மிஸ்டர் குளத்தூர் மணி தியாகு உங்களுக்கு என்ன, நீங்க என்ன நீதிபதிகளா, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளா? நீங்க கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க, ஒரு தீர்ப்பு சொல்றீங்க. எந்த வருஷம் நீங்க எல்லாம் லா முடிச்சீங்க? நீங்க என்ன பெஞ்சா? உங்களுக்கு இருவர் அமைஞ்ச பெஞ்சா? நீங்க 2 பேர் நீங்க விசாரிக்கிறீங்க. ஒரு கருக்கலப்பி பண்ணிருக்கீங்க சட்டவிரோதமா, ஒரு கொலை பண்ணிருக்கீங்க. இந்த நாட்டில் இதெல்லாம் கேட்கறதுக்கு எவனுக்கு துப்பு இல்ல. ஒரு கருக்கலப்பி பண்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீங்க இப்ப உங்க மேல வழக்கு தொடரலாமா வேணாமா? இந்த அரசாங்கம் ஏன் அமைதி காக்குது? ஏன் அந்த நடுநிலை நக்கியெல்லாம் ஏன் வாய முடி உட்கார்ந்துருக்கீங்க? ஒரு கருக்கலப்பி பண்ணிருக்கீங்க, ஒரு பிள்ளையோட மனசை சிதைச்சிருக்கீங்க, ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை வச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? 3 மாசம் கெடுல 3 லட்சம் கொடுக்கணும். அதுக்கு இவன் பறை இசையை தொடக்கூடாது. அந்த பிள்ளை கேட்ட என்ன, அந்த பொண்ணு, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு சொன்னது, இவன் பறை இசையை தொடக்கூடாது, இவன் இது மாதிரி பெரியார் மேடையில ஏறக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த பணம் வேணான்னு சொல்லியிருக்கு. அவங்க பணம் வேணான்னு சொல்லியிருக்க அந்த பொண்ணு. அதை ஏன் நீங்க வெளியிடல? எனக்கு பணமெல்லாம் வேணாம், உங்க நீதி சரியில்லைன்னு சொல்லியிருக்கு. அந்த தோழர் தியாகு, நீங்க உங்க மனைவி கூட ஒழுக்கமா வாழ முடியும். நீங்க எப்படி ஊர் பஞ்சாயத்து பேசுறீங்க? இப்ப நான் உட்காந்து பேசுறேன்னா என் குடும்பத்தை நல்லா வச்சிருந்தா தான் நான் ஊர் பஞ்சாயத்து பேச முடியும். உன் குடும்பமே ரோட்டை உட்காந்து தர்ணா பண்ணிக்கிட்டு இருக்கு. தாமரைன்னு சொல்லி ஒரு புரட்சிகர பெண்ணு, ஒரு பாடலாசிரியர், எத்தனை நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த பெண்ணவே நீ ரோட்ல உட்கார வச்சிருக்க. நீ எப்படி ஒரு பெண்ணுக்கு நியாயம் சொல்ல முடியும்? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஒரு பெண்ணை அப்ப திருநங்கைக்கு அழைக்கப்பட்ட அநீதியை எவனும் கேட்கறதுக்கு துப்பு இல்ல. உனக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தது? உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தது? நாட்டில் உங்களை கேட்கறதுக்கு ஆளே இல்லை நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு பிள்ளைய கெடுத்து நாசம் பண்ணியிருக்கான், இன்னொரு பிள்ளைய கெடுத்து நாசம் பண்ணியிருக்கான், இப்ப கௌசல்யாவை கெடுத்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் 2 மாசத்துல ஓடிடுவான். அவன் இன்னும் 2 மாசத்துல அந்த பிள்ளை விட்டு போயிடுவான். அவன் எப்படின்னா பல கனிகளை சுவைக்கக்கூடிய வவ்வால். அவன் சாதாரண ஆள் இல்ல, கனிகளை சுவைக்கக்கூடிய வவ்வால். அவன் பறவைன்னு கூட சொல்ல முடியாது. வாயிலே திண்டு வாயிலே பேலக்கூடிய வவ்வால் அவன். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, நீங்க காட்டியும் கொடுக்குறீங்க, கூட்டியும் கொடுக்குறீங்க. நீங்க பஞ்சாயத்துல என்ன பண்றீங்க? நீங்க முதல்ல நீங்க இவ்வளவு விசாரணை பண்ண, நீங்க கல்யாணத்துக்கு முன்னாலே நீங்க கூப்பிட்டு பேசிருக்கணுமா வேலையாமாவனா? நீ யாரா? உன்னோட பேக்ரவுண்ட் என்ன? நீ ஓ வீட்டு பிள்ளையார் தான் நீ இப்படி செஞ்சிருப்பியா? எங்க வீட்டு பிள்ளைன்னு தானே நீ அசால்ட்டா கல்யாணம் பண்ணி வச்ச. நீ ஏதோ கல்யாணம் பண்ணிட்டாங்க, திருமாறன் சொல்லிட்டான், உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஆனா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னால எத்தனை வீட்டுக்கு போய் யார கேட்டு 1000 வீட்டுக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணு சொல்லியிருக்கான். நீ என்ன செஞ்சிருக்க? அப்படி போனியா? யார்ட்டையா கேட்டியா? சக்தியோட பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டியா? இந்த பிள்ளைய கூப்பிட்டு விசாரிச்சியா? ஏமா இவன் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு, நீ தியாகு என்ன சொல்லியிருக்காரு ஒரு ஆடியோல, எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும், இருந்தாலும் அந்த பிள்ளை ஆசைப்பட்டுச்சு, ஓன் பிள்ளையா இருந்தா நீ செய்வியா? நீ செய்வ. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் குடும்பம் குட்டி எல்லாம் கிடையாது, நீங்களாம் வேற மாதிரி ஆன ஆளுக. ஒரு பிள்ளை ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னால கூப்பிட்டு விசாரிக்கணும். அவனை என்னடா கூப்பிட்டு விசாரிக்கணும்? கல்யாணம்னா உங்களுக்கு அவளை அசால்ட்டா ரோட்ல கொட்டடிக்க விடுறது, அந்த பிள்ளைய வச்சு கேம் நடத்துறது. இந்த எவிடன்ஸ் கதிரெல்லாம் எங்க போனாரு? இன்னைக்கு ஆளவே காணோம். கல்யாணம் பண்ணி விட்டுட்டு அதோட ஓடி போயிட்டாரா? என்ன சோகத்துல இருக்காரு அவரு? என்ன சோகத்துல இருக்காரு அவரு? அவரோட நியூஸே வெளியே வர மாட்டுதே. இவங்க 2 பேர் தானே அடிப்படுது. ஏன் நீங்க தானே அந்த பிள்ளைய கூட்டிகிட்டே தெரிஞ்சீங்க? இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு என்ன நீதி சொல்ல போறீங்க? இதெல்லாம் இந்த நாட்டில் இருக்க மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி போற கழுதையெல்லாம் இப்படி ரோட்டு வழி தான் தெரியும். இன்னும் கேவலப்பட போறீங்க நீங்க. இப்ப நான் சொல்றேன், கௌசல்யாவுக்கு பகிரங்கமா அறைகோல் விடுறேன், நீ என்கிட்ட வா, உன் வாழ்க்கையை நான் சேஃப்டி பண்றேன். உனக்கு இன்னும் என்ன மறுமணத்தை ஆதரிக்க சமுதாயத்தில் பிறந்தவதான் நீ ஒண்ணு ஒரு நம்ம சமுதாயத்துல புருஷன் பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு மறுமணம் பண்ணக்கூடிய சமுதாயத்துல பிறந்திருக்கோம். அவனை தீட்டு ஏன்ட்ட வா, உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த பையன் இன்னும் உன் வாழ்க்கையை சீரழிக்க போறான். ஒரு திருநங்கையை கூட விடாதவன் எப்படி உன்னை நல்லபடியா வச்சிருப்பான் நீ நினைக்கிற? அதனால உன்னை நல்லாலாம் வச்சிருக்க மாட்டான். சங்கருடைய குடும்பத்தோட நிலை என்ன? நீ உண்மையான சங்கரை காதலிச்சிருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும்? எவன் சொன்னாலும் நான் எவனுக்கு வேணாண்டா, திருமாறி சொன்னா என்ன, யார் சொன்னா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், சங்கரை நான் உயிர் உயிரா நினைக்கிறேன். அப்ப நான் மனசால நான் சாகுற வரைக்கும் நான் சங்கர் கூட தான் வாழ்வேன். அவன் என் உயிரோட என் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காரு, என் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் காதல். இந்த காதல் உன்ட்ட இருந்துச்சா? காமம் தான் இருந்திருக்கு. உங்க ஒப்பை ஆத்தா சொல்றதுல இருந்த காமம், திருநங்கை சொன்னதுக்கு அப்புறமும் அது காதல உழுகாதது காமம். உங்ககிட்ட காதலே கிடையாது. அப்படிப்பட்ட ஆளு நீ என்ன செஞ்சிருக்கணும்? மறுபடியும் சங்கரோடைய குடும்பத்துல கூப்பிட்டு, நீ உனக்கு எதுக்கு இந்த சங்கர் அறக்கட்டலைனா அதெல்லாம் கொடுத்துரு. சங்கர் பேரை சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, அருகதையும் கிடையாது. சங்கர் என்றவன் உன்னை உண்மையா காதலிச்சா அவன் செத்து போயிட்டான். ஆனா நீ என்ன செஞ்சிருக்க? அவன் உடலை காதலிச்சிருக்க, அவன் உள்ளத்தை காதலிச்சிருந்தா நீ மறுமணம் பண்ணிருக்க மாட்ட. உலகத்துல எவன் சொன்னாலும் மறுமணம் பண்ணிருக்க மாட்ட. ஆனா நீ மறுமணம் பண்ணவனையாவது ஒழுக்கமானவனை எடுத்தியா? அப்ப உனக்கு தேவை உடல் பசியே தவிர மனசு பசி கிடையாது.
உனக்கு உடல் பசியில தான் நீ இருக்கிற, மனசு பசியில நீ வாழல. அதனால நீ மனசு பசியில இருந்திருந்தா அவனையே நினைச்சு ஏங்கிக்கிட்டே கிடந்திருப்பே தவிர அந்த நீ இந்த இதனால பாதிக்கப்படுறவங்களுக்கு எல்லாம் நீ வந்து நிவாரணம் பண்ணி கொடுத்திருப்பே தவிர, ஆனா நீ இன்னொருத்தனை தேடி போன பாரு, அப்பயே தெரியுது உன் காதல் எந்த அளவுன்னு. நான் அதைத்தான் சொல்றேன், இந்த பெரியாரிஸ்ட்ன்றவன் பூரா இந்த சித்தாந்தம் கொண்டவன் தான். இந்த பெரியாரிஸ்ட், இந்த குலத்தூர்மணிக்கு குறுப்பு, இவங்களுக்கு பூரா என்னன்னா இதுதான் வேலை. யாரு வேணாலும் போய்க்க வந்து பெண் விடுதலைன்னா என்ன தெரியுமா, யாரு கூட எல்லாம் போறது அதான் பெண் விடுதலை. இவங்களை பொறுத்தளவுக்கு பெண் விடுதலை யாரு வேணாலும் யாரு கூட போலாம், இதுதான் பெண் விடுதலை. பெண்ணுக்கு பின்னால் ஒரு சந்ததி வளருது, அதுக்கு பின்னால் ஒரு சமூகம் வளருது, ஒரு கலாச்சாரம் வளருது, ஒரு பண்பாடு வளருதுன்னா இவனுக்கு தெரியாது. இவன் வந்து அன்னைக்கு முடிச்சுட்டு எந்திரிச்சிட்டு போறாமா, 5 நிமிஷம் தான் இவனுடைய பெண் விடுதலை, 5 நிமிடம் தான் இவங்களுடைய பெண் விடுதலை. யாருக்குனாலும் இருந்துக்கங்க, வச்சுக்கங்க, போங்க. இதுதான் இவன் பெண் விடுதலை. இது பெண் விடுதலையா? இது பெண் அடிமைத்தனம். இன்னைக்கு கௌசல்யாவுக்கும் அந்த திருநங்கைக்கும் அளிக்கப்பட்ட அநீதிக்கு குலத்தூர்மணியும் தியாகம் என்ன சொல்ல போறீங்க? நீங்க யார் ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுக்கு? நீங்க யார் 3 மாசம் கெடு கொடுக்கறதுக்கு, பணம் கட்டுறதுக்கு? நீதிமன்றம் இல்லையா? நீங்க தனி ராஜ்யம் நடத்துறீங்களா? இந்த நாட்டில் உங்களெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாதா? அரசாங்கம் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கௌசல்யாவின் விஷயத்தில் கடுமையான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும். அந்த பிள்ளைக்கு உரிய பாதுகாப்பை இந்த அரசாங்கம் கொடுக்கணும். இந்த பெரியாரிஸ்ட நம்பி போன அந்த பிள்ளைகளுக்கு அரசாங்கம் அந்த பிள்ளையை எடுத்து ஹோம்ல வைக்கணும். அந்த பிள்ளைக்கு அவர் கவுன்சிலிங் நடத்தணும். அந்த பிள்ளைக்கு கௌசல்யாக்கு கவுன்சிலிங் பண்ணி அந்த பிள்ளைய வந்து மனநிலையை சுத்தப்படுத்தி அவங்க பெத்தவங்ககிட்ட போய் ஒப்படைக்கணும். அது ஒரு இல்லைன்னா நாங்க அந்த பிள்ளையை தத்த எடுத்துக்கிறோம். கௌசல்யாவுக்கு நான் சொல்றேன், நான் உனக்கு அப்பா மாதிரி தான், நீ என்கிட்ட வா, உனக்கு எல்லாம் நல்லது நான் பண்ணி வைக்கிறேன், உன் கூட இருக்கிறேன், எவனும் உனக்கு நல்லது பண்ண மாட்டான். உன்னை ரோட்ல கொண்டு போய் வித்து உன்னை விபச்சார விடுதலை விற்கிறதுக்கு தயங்காத கூட்டம் அந்த கூட்டத்தோட நீ உட்கார்ந்து இருக்க. தயவு செய்து உன் அப்பா மாதிரி நான் சொல்றேன், என்கிட்ட வந்துரு. இதை பாக்குற எல்லா ஊடகங்களத்துல வாயிலா நான் சொல்றேன், கௌசல்யாவுக்கு அணிக்கப்பட்ட அநீதி, திருநங்கைக்கு அணிக்கப்பட்ட அநீதிக்கெல்லாம் சக்தி மீது நடவடிக்கை எடுக்கணும். ஒரு பெண்ணை வந்து கர்ப்பமாக்கி அந்த கருக்கலைப்பு பண்ணியிருக்கக்கூடிய அது செஞ்ச காரணமான குலத்தூர்மணி தியாகு சக்தி மேல நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசாங்கம் கேட்டுக்கிறேன். நன்றி.